மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தயாரிப்பாளர், திரை விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வணங்கான் திரைப்படத்தை இப்பதான் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆமா. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கிடையே இந்த படம் வெளியாயிருக்குது. கண்டிப்பா. படம் எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா முதற்கட்டமா? எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வழக்கமான பாலா டெம்ப்ளேட் படமாக தான் இதையும் நான் பார்க்குறேன். வணங்கானும் அப்படி தான் இருந்துச்சு. எப்போவுமே பாலாவுடைய பேட்டர்ன் எப்படின்னா, ஒரு டார்க் ஸ்டோரி எடுத்துட்டு அது பற்றி ட்ராவல் பண்ணி சொல்லுவார் கடைசியில். அதுக்குள்ளே சில வன்முறைகள், சில ஒரு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே எப்போவுமே வழக்கமாக பாலாவோட படத்தில் இருக்கும். அப்படி ஒரு கதை தான் இதில் எடுத்திருக்கிறாரு. இப்போ வந்து அருண் விஜய் வந்து ஒரு சண்டை காட்சிக்கு அப்புறம் அறிமுகப்படுத்தும் போது நம்ம அருண் விஜயை அறிமுகப்படுத்துகிறாங்க. முதல் காட்சியில் அருண் விஜயை பார்க்கும்போதே பிதாமகன் விக்ரமுடைய கேரக்டர் மாதிரியே இது இருக்கே அப்படிங்கிறது ஒரு எண்ணம் வந்து எல்லா ஆடியன்ஸுக்குமே வரும். அதுதான் உண்மை. அப்படி ஒரு கனெக்ட் வந்து இந்த படத்தில் நிச்சயமாக இருக்குது. நீங்கள் பிதாமகன் விக்ரமுடைய அந்த பிஹேவியர், அந்த பாடி லாங்குவேஜ், அந்த மேனரிசம்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் அருண் விஜய் கிட்ட கொண்டு வந்து இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஒருவேளை வந்து ஏற்கனவே பிதாமகன் வந்து பாலா கொடுத்துருந்ததுனால அந்த விக்ரமை பற்றி ஆடியன்ஸ் ஆல்ரெடி அந்த படம் நல்ல வெற்றி படம் பார்த்ததுனால இந்த ஃபீல் இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனால் அதை தவிர்க்க முடியல. அது ஒரு ரக்கடான, ஒரு முரட்டுத்தனமான, எத்தனை பேர் வந்தாலும் அடித்து நொறுக்குவேங்கிற மாதிரி யாருக்கும் அடங்காத ஒரு காளையாக தான் எல்லா படத்துலையும் ஹீரோவை காட்டுவார். விக்ரமே அப்படி தான் அந்த படத்தில் காமிச்சிருப்பாரு. இப்போ இந்த படத்துலையும் அருண் விஜயும் பாலா அப்படி தான் காமிச்சிருக்கிறாரு. அது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இந்த படத்தில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. பொதுவாக வந்து சென்டிமெண்ட்டை வேறு மாதிரி காமிப்பார். இப்போ ஒரு அழகான ஒரு அண்ணன் தங்கச்சியோடைய பாசம் இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காரு. அது ஒரு அந்த லைன் ட்ராவல் பண்ணும்போது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலி வந்து அந்த பெண், அந்த தங்கச்சியை நடிச்சிருந்த பெண்ணும் ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப அழகாகவும் நடிச்சிருந்தாங்க. அது வந்து பார்க்கும்போதே வந்து நம்ம மனசில் வந்து இந்த பொண்ணு மேலே ஒரு பரிதாபம் வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த பரிதாபம் எதுக்கு ஏற்படுத்துகிறாங்கன்னா, பின்னாடி கடைசியில் வந்து சில விஷயங்கள் அந்த பெண்ணை வச்சு சொல்கிறாங்க. அது வந்து அது கனெக்ட் ஆகணுங்கிறதுக்காண்டி எடுத்த காட்சிகள் மாதிரி இருக்குது. இருந்தாலும் அந்த காட்சிகள் நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாலா பொதுவாக வந்து கடவுள் மறுப்பாளர். நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, எல்லா படங்கள்லையுமே போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா மதத்தை, ஜாதியை, கடவுளை எல்லாத்தையும் கிண்டல் அடிச்சுட்டு போவார். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கையில் ஆரம்ப காட்சி, ஒரு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணத்துலேருந்து அப்படியே ரைஸ் ஆகி வருவார் அருண் விஜய். அதான் இன்ட்ரடக்ஷன் சீன் அருண் விஜய்க்கு. ஒரு கையில் வந்து பெரியாரும், ஒரு கையில் வந்து பிள்ளையாரையும் சுமந்துட்டு வராரு. ஸோ இது ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. சரி, இது ஏதோ ஒன்று வேறு ஏதோ ஒரு ஜேர்னலில் இந்த படத்தை சொல்ல போகிறார் போல பாலா அப்படின்னு நினைக்கும் போது அதை பற்றி பெருசாக ஒன்றும் பேசின மாதிரி தெரில. அது ஏன் அந்த காட்சி வச்சாங்கங்கிறதும் புரியல. ஆக்சுவலி அவருக்குள்ளே ஏதாவது மனசுக்குள்ளே இருக்கா அப்படின்னு தெரில. அது ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகுமா, ரீச் ஆச்சா அப்படின்னு எனக்கு தெரில. என்ன கேட்டால் அது சரியாக ரீச் ஆகலை. அந்த காட்சி வந்து இந்த படத்துக்கு ஒட்டாத காட்சி மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அருண் விஜய் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறப்போ இந்த போஸ்ட் தான் வெளிவந்தது. பெரியார் ஒரு கையில். ஆமாம், இந்த போஸ்ட் இல்லை அப்படி சொல்ல முடியாது. கிளைமேக்ஸில் இதே மாதிரி ரைஸ் அப் ஆகி வருது ஒரு சீனு. அதே மாதிரி அருண் விஜய் உட்காந்துருக்கிறாரு. அங்கே ஒரு மேட்ரு வச்சுருக்காரு. ஆனால் வந்து அந்த ஓப்பனிங் மேட்ரு இந்த கிளைமேக்ஸ்க்கு இப்படி தேவைங்கிறதுக்காண்டி வச்ச மாதிரி இருக்குது. மற்றபடி அந்த ஓப்பனிங் மேட்டருக்கும் படத்துக்கும் அந்த பெரியாரையும் பிள்ளையாரையும் 2 கையில் தூக்கிட்டு வராருங்கிறது அதுக்கும் இதுக்கும் இந்த கனெக்ட் இருக்கிற மாதிரி தெரியல. அதுதான் உண்மையான விஷயம். இப்போ அருண் விஜயோடைய நடிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கார். அந்த பல படங்களில் நம்ம அருண் விஜயை பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அருண் விஜய் நடிப்பாரா அப்படிங்கன்னா இது வரைக்கும் நடித்ததில்லை. பாலா வந்து அருண் விஜயை பொறுத்த வரைக்கும் நல்லாவே நடிக்க வச்சுருக்காரு. அவர் நடிக்க வச்சிருக்காருன்னு சொல்கிறத விட அருண் விஜய் அந்த கேரக்டரை உள்வாங்கி பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எப்படி வந்து பிதாமகன் விக்ரம் வந்து ஒரு அவார்டெல்லாம் வாங்கினாரோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து அருண் விஜய் வந்து அவார்டு கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை அருமையாக பண்ணியிருக்காரு அருண் விஜய் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அருண் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும். நிச்சயமாக இதே மாதிரி ஒரு கேரக்டர் அவர் இது வரைக்கும் பண்ணாததுனால. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் இன்னொரு விஷயம், இந்த பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் ஒரு பொண்ணு காட்டுறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பிதாமகனில் ஆரம்பத்தில் லைலா எப்படி வருவாங்களோ அதே மாதிரி ஒரு சாயல் இருக்குது. எப்படி வந்து விக்ரமோடைய சாயல் வந்து அருண் விஜய்க்கு இருக்கோ அதே மாதிரி லைலாவோட சாயல் இந்த படத்தினுடைய கதாநாயகி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நிறைய ரிசம்பிளன்ஸு பாலாவுடைய பழைய படங்களுடைய ரிசம்பிளன்ஸ் வந்து நிறைய இந்த படத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த படத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் அப்படின்னா நம்ம வந்து டைரக்டர் மிஸ்கின்
மிஸ்கின் சொல்லலாம். அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நீதிபதியாக வராரு. அந்த கேரக்டர் ஓப்பன் பண்ணும்போதே அவர் வந்து அழகாக இந்த கேரக்டர் யார் என்னங்கிறத, அதாவது துளி கூட பிசறாம ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகணுங்கிற மாதிரி அந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காரு பாலா சார். அந்த ஒரு சீன் ஒன்று பண்ணியிருப்பார், அது நம்ம சொல்ல வேண்டாம், கதை இன்ட்ரெஸ்ட் கெட்டுரும். அந்த சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான சீன். அருமையாக அதுக்கு தீர்ப்பு எழுதிட்டு டக்குன்னு தூக்கி போட்டு எந்திரிச்சு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மிஸ்கின் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. மிஸ்கின் வந்து ரொம்ப மிடுக்கா, அவர் கோர்ட்லாம் நடந்து வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிடுக்கா, ரொம்ப அப்படி ஆளுமையாக நடந்து வருவார். அவருடைய கேரக்டரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மிஸ்கின் ஜட்ஜை கொண்டு போய் கடைசியில் கிளைமேக்ஸுக்கு கனெக்ட் பண்ணுறாரு. கிளைமேக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வழக்கமான கிளைமேக்ஸாக தான் இருந்துச்சு பார்க்கும்போது. அது அது இன்னும் கொஞ்சம் அந்த விஷயம் கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் கதையை நம்ம ரொம்ப ரிவீல் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு படம். கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக திங்க் பண்ணி வேற ஒரு கோணத்தில் இதே விஷயத்த வேற ஒரு மாதிரி செஞ்சுருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கு. படம் ஆரம்பிச்சு ஒரு 1/2 மணி நேரத்திலே வந்து இதை நோக்கி தான் போகுதுன்னு தெரிஞ்சு. ஆமா, அது தெரிஞ்சு போகுது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே ஆமா, இல்ல. அதான் ஃபிளாட்டா இருக்குது. அதுதான் வழக்கமாக வந்து சார் ஒரு ஒரு எல்லா படத்துலையுமே ஒரு பெண்ணை மையமாக வச்சு ஒரு விஷயம் நடக்குது. அந்த பெண்ணை மையமாக வச்சு ஒரு விஷயம் நடக்குதுன்னும் போது பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான ஒரு மெசேஜ். ஆமாம், பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான ஒரு மெசேஜ் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் பெண்ணை மையமாக வச்சு நடக்குதுன்னும் போது அந்த ஹீரோ வந்து அவரை அட்டாக் பண்ணுவார், அவரை அழிப்பார் அப்படிங்கிறது தான் இந்த எல்லா படத்தினுடைய டெம்ப்ளேட் கதை. அதே டெம்ப்ளேட் கதையில தான் இந்த கதையும் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வருது. ஆரம்பத்திலே இது வந்து எப்படி சொல்கிறது, இந்த ட்ராவல் வந்து ஆரம்பத்திலே ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணிடுறான். ஓ, இப்படி தான் போகுது, இப்படி தான் ஆக போகுது, இப்படி தான். அந்த ட்ராவலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு மாதிரியோ இல்லை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக யோசிச்சு பாலா பண்ணியிருந்தாருன்னா அது பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும் படத்துக்கு. அதை வந்து பாலா வந்து கொஞ்சம் கோட்டை விட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் ஆடியன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. அப்புறம் சமுத்திரக்கனி அவர் வழக்கமாக எல்லா படத்துலையும் வர மாதிரி வராரு. ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் அதே மாதிரி வராரு போகிறாரு. யூனிஃபார்ம் இல்லாமல் வராரு, அவ்வளோதான். அதுதான் வித்தியாசம் இந்த சமுத்திரக்கனியை பொறுத்த வரைக்கும். வேற வந்து பாலாவுடைய கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவார். எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ்க்கு இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஃபாதர் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசனோட சாயல்லே இருப்பார். சில காமெடி டைலாக்ஸ் எல்லாம் கூட இருக்கும். அவர் ஒரு குங்குமம் கூட வச்சுட்டு வர்றாருன்னு நினைக்கிறேன். அந்த ஃபாதர் வந்து சர்ச் ஃபாதர் ஒரு குங்குமம் வச்சுருக்காரு. அதெல்லாம் அது மூலமாக என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாலாவுக்கு தான் தெரியும். பாலா சொன்னால் தான் தெரியும். நம்மளால் வேறு அதை கனெக்ட் பண்ணி எந்த சீனும் கிடையாது. அவர் வந்து கொஞ்சம் யதார்த்தமான ஃபாதராக வராரு. ரொம்பவும் காமெடிலாம் அவர் மேலே கிடையாது. அப்புறம் அந்த ஹீரோயினோட அம்மா கேரக்டர் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. வேறு மாதிரி ஒரு ரெகுலராக இல்லாத ஒரு ஃபார்மெட்லேருந்து இருக்காங்க. அப்புறம் ஹீரோயினோட அப்பா கேரக்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக நிறையா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் சொல்லும்போது பாலா வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார். அந்த கேரக்டர்ஸ்னுடைய சுவாரஸ்யம் குறையாமல் அதை ட்ராவல் பண்ணி கொண்டு போவார். அந்த கேரக்டர்ஸ் படம் ஃபுல்லாகவே கொஞ்சம் கொண்டு வந்துகிட்டே இருப்பார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்னால் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதாவது வந்து ஃபைட்டு நல்லா இருந்துச்சு படத்தில். அந்த ஃபைட்டெல்லாம் வந்து யதார்த்தமாக இருந்துச்சுங்கிறது ஒரு விஷயம். நம்ம ஹீரோயினுமே நல்லா நடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணையும் நம்ம குறை சொல்ல முடியாது. முதல்ல லைலா மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகி சென்டிமெண்ட்டாக நடிக்க வேண்டிய காட்சிகளெல்லாம் நல்லா தான் அந்த பொண்ணு நடிச்சிருந்துச்சு. சாயா சரத்குமார் இந்த படத்தில் பாலா வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அந்த அம்மா வந்து ஒரு அநாத ஆசிரமத்தினுடைய தலைவியாக இருக்காங்க. அதாவது பிரின்சிபல் மாதிரி இருக்காங்க. அவங்களும் வந்து ரொம்ப அழகாக, அதாவது வந்து புதுசாக இந்த படத்தில் தான் நடிக்கிறாங்க. ஆனால் அது தெரியாத அளவுக்கு ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப அழகாகவும் நடிச்சிருக்காங்க. அவங்கள நம்ம இந்த இடத்துல பாராட்டணும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க இப்போ தான் சினிமாவுக்கு வந்திருக்கிறாங்க. நிறைய இயக்குநர்கள் இனிமேல் அவங்கள யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில். அப்புறம் ஜிவி பிரகாஷோட இசை பாடல்கள் வந்து பெருசாக ஈர்த்த மாதிரி எனக்கு தெரியல. அது என்ன காரணம் தெரியல. மெயினாக வந்து இது பாடல்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத படம், அது ஒரு பக்கம். பாடல்கள் கேட்கும் போதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய அவுடேட்டடான ஒரு பாடல்கள் மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், அதுதான் நான் சொல்ல வரேன். பாடல்கள் கேட்கும் போது கூட கொஞ்சம் பழைய வாடைகள்லாம் அந்த பாடலில் இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாண்டேஜ் ஷாட் மாதிரி தான் அந்த பாடலை வச்சுருந்தார். ஒரு டூயட்டோ இல்லை வந்து வேற ஒரு பேத்தஸ் சாங்கோ அப்படி பெருசாக இந்த படத்தில் வந்து பாடல்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ ஜிவி பிரகாஷ்க்கு வேலை இல்லை. ஜிவி பிரகாஷ் வந்து பாட்டு மட்டும் தான் போட்டு கொடுத்துருக்காரு. சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணியிருக்காரு. இப்போ சாம் சிஎஸ் பற்றி நம்ம பேசாம விட்டோம்னா தப்பாக போயிடும். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா பாலா மாதிரி ஒரு படம் அவருக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு சாம் சிஎஸ். அதில் வந்து அவருக்கு நம்ம நிச்சயமாக ஒரு பாராட்ட சொல்லணும் இந்த இடத்துல. அது ஒரு பெரிய விஷயம். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் சார். அதாவது அந்த கடைசியில் இந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்களா, அது வந்து இந்த ஒரு ஏதோ ஆரம்பத்தில் அப்படி ஓப்பன் பண்ணியிருக்கோம்.
பெரியாரையும் பிள்ளையாரையும் தூக்கிட்டு அப்படியே அந்த கிணத்துலேருந்து ரைஸ் ஆகிற மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கோங்கிறதுக்காண்டியே இதோடைய ரிஃப்ளெக்ஷன் அங்கே கொண்டு போய் கிளைமேக்ஸ் இப்படி வைக்கணும்னு ஆரம்பிச்சு ஆல்ரெடி மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்கல்ல, அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து ஒரு சீன் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்போ அது என்ன ஆகும்னா, அது அந்த அந்த கிளைமேக்ஸ் வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆன மாதிரி தெரில, எனக்கு கனெக்ட் ஆகலை சுத்தமாக. அது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த மாதிரி வந்து இந்த இந்த படத்தில் நடக்கும்போது பெண்கள் வந்து இன்னும் வந்து ஆண்களால் பாதுகாக்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த டெம்ப்ளேட்டில் தான் எல்லா படங்களும் வந்துக்கிட்டு இருக்கு. பெண்கள் வந்து எதா இருந்தாலும் எதிர்த்து போராடுவாங்க, அவங்களும் சுதந்திரமாக இன்றைக்கி வந்துட்டாங்க. உண்மையாக பேச போனால் பல இடங்களில் பெண்கள் வந்து ஆண்களை விட சுதந்திரமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் இன்னும் பெண்களை வந்து ஆண்கள் தான் காப்பாற்றணும், அவங்க தான் பாதுகாக்கணும், அவங்கள சார்ந்து தான் பெண்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் பாலா வேறு மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஏன்னா பாலா வந்து நல்ல இயக்குனர், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் வந்து என்னென்னா, வழக்கமான ஒரு பாலா படம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் வணங்கான. அதுக்கு மேலே எனக்கு இதுக்குள்ளே பெரிய ஸ்பெஷலாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. குறிப்பாக பொதுவாக பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு அநீதி நடக்குதுன்னா ஹீரோ தட்டி கேட்பாரு. ஆனால் சட்டத்தின் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் தண்டிக்கப்படுற மாதிரி தான் வந்து எல்லா படத்துலையும் கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் மாறுபட்டு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஒரு அநீதி தட்டி கேட்டுட்ட, நீ வந்து குற்றம் செஞ்சிருந்தாலும் வந்து சட்டத்தின் முன்னாடி வந்து சட்டமே பாதுகாக்கிற மாதிரி முடிச்சது வந்து ஒரு விதமாக ஒரு பாசிட்டிவாக இருந்தது நான் நினைக்கிறேன். பாசிட்டிவாக முடிக்கலாம். ஏன்னா அந்த அந்த ஹீரோ கேரக்டர் அவர் எதுவுமே தப்பு பண்ணலை, அவர் எந்த விதமான தவறும் பண்ணல. ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதிக்காண்டி அவர் போராடி இருக்காரு அப்படிங்கிறது தான் கதை. அதனால அவரை நம்ம வந்து கடைசியில் கொண்டு போய் 7 ஆண்டு தண்டனை, தூக்கு தண்டனை காட்டிட்டு இருந்தாங்க இது வரைக்கும். ஆமாம் காட்டிட்டு இருந்தாங்க. அப்படிதான் காட்டுவாங்க வழக்கமாக. எப்படி நல்லதுக்கு கொலை செஞ்சிருந்தா கூட வழக்கமான படங்கள்ல அவரை வந்து ஜீப்ல ஏற்றி தான் கடைசியில் கூட்டு போவாங்க, அப்படிதான் காட்டுவாங்க. சில வருடங்களுக்கு அப்புறமா அப்படின்னு அவர் ஆமாம், சில வருடங்களுக்கு அப்புறமா தாடி மீசோட வெளியில் வருவார், அப்படி காட்டுவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து இவர் செஞ்சு சரிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து இந்த படத்தில் இருக்குது. அது வந்து நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம்தான். அதனால தான் அந்த மிஸ்கின் கேரக்டர் அவ்வளோ கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணி ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறாங்க. ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகணும் அப்படின்னா மிஸ்கின் கேரக்டர் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. அது ஒரு விஷயம். நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி எல்லா கேரக்டருமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அருண் விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலுமே குறிப்பிட்ட ஒரு 2-3 படங்கள் தான் அவருடைய நடிப்பு வந்து பேசப்பட்டிருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட்டாக அவர் தான் படத்தை தூக்கி சுமக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல சூர்யா அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனால் சூர்யா அவர்கள் இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு வந்து வருத்தப்படுற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு தோணுச்சா ஏதாவது? இல்லை, எனக்கு அப்படி தோணலை. காரணம் என்னன்னா, பிதா மகனை பொறுத்த வரைக்கும் சூர்யாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான கேரக்டர் தான் அது அந்த படத்தில். அவரை இந்த படத்தில் ஹீரோவாக போட்டிருந்தா ரொம்ப அதாவது வேற ஒரு ஹீரோ அருண் விஜய், இது வரைக்கும் பாலா படங்களில் நடிக்காத ஒரு ஹீரோ, அவர் நடிக்கும் போதே விக்ரமோட கனெக்ட் ஆகுது, பிதாமகன் விக்ரமோட. சூர்யா நடிச்சிருந்தான்னா இன்னும் வந்து பிதாமகன் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வந்து தவிர்க்கப்பட்டு. அதே மாதிரி ஒரு 10 நாள் வந்து ஒரு லாங் லீவ் இருக்குது. தயாரிப்பாளராக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஸோ வந்து பாலாவுக்கு வந்து எதாச்சும் அமைஞ்சிருச்சு. ஏன்னா விடாமுயற்சி இல்லாதனால முதல் சாய்ஸாக வந்து எல்லாருக்குமே வந்து வணங்கான் தான் இருக்கும். கேம் சேஞ்சருமே பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா பாலாவுக்கும் வணங்கானுக்கும் சரி ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு இல்லையா? படம் வந்து எப்படி ஒரு ஆடியன்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க தயாரிப்பாளராக நீங்கள் பார்க்கும்போது? 10 நாள் பொங்கல் விடுமுறைங்கிறது ஒரு சாலிடான ஒரு எப்படி சொல்கிறது, கலெக்ஷனுக்கான பீரியடு. அது வந்து அஜித் மாதிரி படங்கள் இன்னைக்கு இந்த பொங்கல் வந்து வந்துருந்துச்சுன்னா பெரிய கலெக்ஷன், அதாவது ஒரு 300, 400, 500 கோடி கலெக்ஷன் கூட நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து சின்ன படங்களாக, எல்லாமே சின்ன படங்களாக போச்சு. அவ்வளோ பெரிய கலெக்ஷன்லாம் நம்ம இதில் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வந்து சின்ன படங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுவும் நிச்சயமாக பெரிய வெற்றியை கொடுக்கும். அப்படி ஒரு படமாக வணங்கான் இருக்கும், ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், நம்ம நம்புவோம். அதுவே நம்மளுடைய விருப்பமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். வணங்கான் திரைப்படம் தொடர்பாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.